திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த பேக் டு பைபிள் வேதாகமத்துக்கு திரும்புவோம் என்கிற தொடர் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகம புத்தகத்தின் இந்த சில செய்தி மூலமா நம்ம கேட்டதே உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆவலை, ஆச்சரியத்தை உண்டாக்கி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா நாம் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பதற்கான ஒரு பாடத்தை தான் நம்ம கத்துட்டு இருக்கிறோம். இது உங்களுக்கு புரியுது இல்லையா? செய்திக்கு போலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. உற்சாகமூட்டக்கூடிய இந்த புதிய நாள் காலையில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துதலை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். உலகெங்கிலும் உள்ள தமிழ் பேசக்கூடிய மக்கள் இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் வழியாக தேவனுடைய வார்த்தையை படித்து வரப்போகிற ஆண்டவராக இருக்கிற இயேசுனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு வருகிறார்கள். நான் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது நீங்கள் அனுப்புகிற காணிக்கையோ அல்லது நான் கட்டப்போகிற ஒரு ஜெப கோபுரத்தை பற்றிய விஷயம் அல்ல. நான் எதிர்பார்ப்பது நீங்கள் உங்கள் வேதாகமத்துக்கு திரும்ப வேண்டும், அதை நம்ப வேண்டும். இந்த நெடுந்தொடர் பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம். அந்த வகையில் நாம் இந்த நாட்களில் ஆதியாகமத்தை படித்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் முதல் 6 வசனத்தில் தேவன் மனிதனுக்கு விலக்கி வைத்த அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் கனியை குறித்த ஒரு விஷயம், அதை சாப்பிடும்படியாக தூண்டுகிற ஒரு நிலைமை, அதை சாப்பிட்டதுனால ஏற்பட்ட சாவு அல்லது மரணம், இதை குறித்து தான் இந்த 3ஆம் அதிகாரத்தில் மிக அதிகமாக நம்ம படிக்கிறோம். கவனியுங்கள், ஆதியாகமம் 1, 2, 3 இந்த 3 அதிகாரத்தில் பாவம் என்ற வார்த்தையே கிடையாது. அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ கண்டிப்பாக பாவம் செய்வாய் என்று சொல்லலை. சாகவே சாவாய், அதாவது டெத், யூ வில் டை என்று தான் சொன்னார். இப்போ பாவத்துக்கும் மரணத்துக்கும் ஏதாவது உறவு இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பைபிளில் படிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்போ தேவன் அதை பாவம் என்று ஆரம்பத்தில் கூறாமல் மரணம் என்று கூறியிருக்கிறார். பாவத்தினுடைய ரிசல்ட் தான் டெத்து, அதாவது மரணம். நீ அந்த கனியை புசிக்கும் நாளிலே, உங்களுக்கு தெரியும், ஆதாம் இந்த கனியை புசித்து விட்டு அதுக்கு பிறகு 930 வருஷம் வாழ்ந்து அதுக்கப்புறம் ஒரு முறை மரித்திருக்கிறான். ஆக கனியை புசிக்கும் நாளிலே ஆதாம் ஏவாள் ஆத்துமாவிலே சாவார்கள். பிறகு அதனுடைய பலாபலனை அனுபவித்து சரீரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர்கள் சாவார்கள். ஆக நண்பர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அற்புதமான விசுவாசிகளே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத்தை குறித்து நாம் படிக்கிறோம். பாருங்கள், இந்த புத்தகத்தை, இதனுடைய வரலாற்றை நமக்கு எழுதி கொடுத்தவர் மோசே. ஆதியாகம காலம் மோசேக்கு முன்னால் 2500 வருடங்கள். 2500 வருடங்களுக்கு முன்னால் நடந்த எல்லா சம்பவங்களையும் அந்த இஸ்ரவேல் ஜனமாகிய அன்றைய அடிமைகளுக்கு அவன் நினைவுபடுத்துவதற்காகவும், அவர்கள் யார், அவர்களுடைய மூதாதையர்கள் யார், தேவன் அவர்களை எவ்விதமாக உடன்படிக்கை செய்து கொண்டார், அந்த சந்ததி நோவாவின் காலத்தில் எப்படி இருந்தது, அதற்கு பிறகு ஆதாம் எவ்விதமாக உண்டாக்கப்பட்டான், அதுக்கு பிறகு இதுக்கெல்லாம் காரணமான தேவன் யார் என்பதை தான் இந்த ஆதியாகமத்தில் நாம் படிக்கிறோம். எகிப்து தேசத்திலே அன்றைய அடிமைகளாக பரதேசிகளாக இருந்த இஸ்ரவேலர்களுக்கு பிடிக்காத ஒன்று பாம்பு. காரணம், எகிப்து தேசத்தில் பலவிதமான பாம்புகள், சர்ப்பங்கள் இருந்தது, கொல்லிவாய் சர்ப்பங்கள் இருந்தது. எகிப்து பேரரசனாகிய பார்வோனுடைய அந்த கிரீடத்தில் விருந்திருக்கிற ஒரு நாகப்பாம்பு தான் இருக்கும். அவனுடைய கழுத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனில்
பாம்பு படம் எடுக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த 2 படம், அந்த பாம்பினுடைய பளபளப்பான அந்த விரிந்து இருக்கிற ஒரு நிலைமை, அது போல தான் இருக்கும் பார்வோனுடைய கழுத்து பாகம். பார்வோனுடைய சிங்காசனத்தில் 2 நாகங்கள் அங்கே இருக்கும். ஆக எல்லா வகையிலுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காத, அதாவது சிம்ம சொப்பனம்னு சொல்லுவாங்களே, வெறுக்கிற ஒரு விஷயம், அது ஒரு சர்ப்பமாகத்தான் இருந்தது. மோசே இஸ்ரவேலர்களுக்கு மனுகுலத்தின் எதிரி யார், அவன் எவ்விதமாக வேஷம் மாறி வந்தான், உருமாறி வந்தான் என்று அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறார். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு விளங்கலைன்னு சொன்னா உடனே ஏதோ ஒரு உதாரணத்தை, இதுதான் அது, அதுதான் இது அப்படின்னு நம்ம ஒரு உதாரணம் சொல்லுவோம். அத மாதிரி மோசையானவன் இந்த சர்ப்பத்தை குறித்த ஒரு உதாரணத்தை சிறப்பாக நமக்கு சொல்லுகிறார். அதாவது இங்கே சர்ப்பமாக இருப்பது சர்ப்பம் மட்டுமல்ல, சர்ப்பத்துக்குள் இருந்து செயல்படுகிற சாத்தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இவனை குறித்து நாம் படித்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி வெளிப்படுத்தல் 20ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷங்கள் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷத்தின் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இந்த வசனத்திலிருந்து ஆதியிலே வலு சர்ப்பமாக அல்லது சர்ப்பமாக ஏவாளை வஞ்சித்தது அந்த சர்ப்பத்தின் உள்ளே அல்லது வெளியே இருந்து செயல்பட்ட சாத்தான். இந்த பிசாசு என்ற வார்த்தை, சாத்தான் என்ற வார்த்தை ஒரே பொருளை குறிக்கும். ஆங்கிலத்தில் டெவில், சாட்டன் ஒரே பொருளை குறிக்கும். சாத்தான் என்பது எபிரேய சொல், பிசாசு என்பது அல்லது டெவில் என்பது கிரேக்க சொல். ஆக கிரேக்க மொழியிலும் எபிரேய மொழியிலும் மாறி மாறி பேசப்பட்டிருக்கு. அதனால பிசாசு வேற சாத்தான் வேற நீங்க நினைச்சிடாதீங்க. என்று சொல்லப்பட்ட ஆதி வலு சர்ப்பம் பிடித்து அதை பாதாளத்தில் தள்ளி அதன் மீது முத்திரை வைத்து கட்டி வைக்கப்பட்டிருக்கான். ஏன்? அது ஆதாம் ஏவாளை மட்டும் ஏமாத்தல, எல்லா மனுஷரையும் மோசமாக்குதான். இன்னைக்கும் கூட நம்ம பார்க்கிறோம், கர்த்தரை அறியாத மக்கள், தேவனை அறியாத மக்களை சாத்தான் இன்றைக்கும் வஞ்சிக்கிறான். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், பாம்பு மரத்திலிருந்து இறங்கி அப்படியே ஆடி அது எப்படி பேசியிருக்க முடியும்? அந்த நாக்கு எப்படி வெளியே வந்திருக்கும்? அதுக்கு எப்படி குரல் ஒலி ஏற்பட்டிருக்கும்? அது எப்படி ஏவாளுக்கு புரிந்திருக்கும்? இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். அது எப்படி நிகழ்ந்தது எனக்கு தெரியாது, அது நிகழ்ந்தது அதான் எனக்கு தெரியும். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது, தேவன் அப்படி தான் எழுதி வச்சிருக்காரு. ஆகவே நான் அதை அப்படியே நம்புகிறேன். ஆனால் பிற்காலத்தில் பவுலடியார் அது எப்படி நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். 2 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். ஆகிலும், பேனாவில் அப்படியே முழுமையாக வட்டமிடுங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, போலனா உதாரணம், உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இந்த வசனத்தில் சாத்தான் ஏவாளிடத்தில் பேசி அவளை கெடுத்தது போல உங்கள் இருதயமும் கெடுக்கப்படுமோ, சத்தியத்தை ஒப்புக்கொள்ளாமல் போய்விடுமோ, சாத்தான் உங்கள் இருதயத்துக்குள்ளே கிரியை செய்துவிட முடியும் என்று சொல்கிறார். அடுத்த ஒரு கேள்வி, ஏன் சாத்தான் உருமாறி வரணும்? நேர்லேயே ஏவாள்கிட்ட பேசியிருக்கலாமே. நல்ல கேள்வி. சாத்தான் என்பவன் ஆவியாக இருக்கிறான். உங்களை போல என்ன போல ஒரு மனிதனாகவோ ஒரு காட்டு விலங்கை போலவோ இல்லை. ஆகவே தான் அவன் உருமாறி செயல்படுகிறான். வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம். பேனால முழுமையாக வட்டமிடுங்க. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும், கவனிகள்,
ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஒளியின் தூதனை போல ஒரு தேவ தூதன் வந்து உங்கள் வீட்டாண்ட பேசினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட ஒருத்தர் வந்தார், நான் ஏஞ்சல் டிவியில் அதை பார்த்தேன் அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஏஞ்சல் நீங்கள் சொல்லும்போது எந்த ஏஞ்சலை சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஏன்னா ஒளியின் தூதனுடைய வேஷம் ஏஞ்சல் என்ற பேருக்குள்ளே அடங்கி இருக்குது. ஆக ஏஞ்சல் பேர் வச்சுக்கிறதுனால அது சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு செய்தியாக இருக்கும்னு நான் நினைக்கல. லூசிபர் என்ற அந்த ஒளியின் தூதன் என்று வேதாகம் அழைக்கிறது. ஆகவே வானத்திலிருந்து வந்த ஒரு தூதனாய் இருந்தாலும் கூட அவன் கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கு விரோதமான ஒன்றை பேசினால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்று கலாத்தியர் 1 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். வேறொரு சுவிசேஷத்தை சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களையாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனையாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஆகவே ஒரு வீழ்ச்சி அடைந்த தேவ தூதன், ஒளியின் வேஷத்தை தரித்திருக்க தேவ தூதன் இயேசுவை பிரசங்கிப்பதாக நம்மை ஏமாற்றக்கூடும். ஆகவே அந்த தூதன் சபிக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் நாம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாத்திக்கிறத விட தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நம்ம கவனிக்கணும். இப்பொழுது ஆதியாகமம் 3 அதிகாரம் முதல் சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. கவனிங்கள், சாத்தான் நமக்கு கொண்டு வருகிற சோதனை அது நம்முடைய ஆழ் மனதில் வந்து விழும்போது நமக்கும் தேவனுக்கு இடையில அது பிரச்சனையாக மாறுகிறது என்பதை சாத்தான் அறிகிறான். அதாவது இஷ்யூ காடு. ஏவாள் இடத்துல சாத்தான் என்ன சொல்றான்? தேவன் உனக்கு என்ன சொன்னார்? இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது மக்களை பார்த்து தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதை விட்டுட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன், மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், என் அனுபவம் என்ன சொல்லுகிறது என்று நான் உங்களுக்கு போதிப்பதில்லை. தேவன் என்ன எனக்கு சொல்லியிருக்கிறார், உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கார், நம்மை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார். சாத்தான் தெளிவான கேள்வியை கேட்டபோது எந்த விதமான பிசகும் இல்லாமல் ஆதாம் தன்னுடைய மனைவியாகி ஏவாள் கிட்ட மிக தெளிவாக சொல்லியிருந்தார், அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று. அந்த கருத்தை அவர் மிக தெளிவாக சொல்றார். 2ஆம் வசனம் பாருங்கள். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனி குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இந்த வரைக்கும் ஏவாள் மிக சரியான பதில, தூய்மையான பதில, பரிசுத்தமான பதில, சரியான பதில அழகா சொன்னாங்க. இன்னைக்கு கூட நீங்களும் நானும் பைபிள் இந்த மாதிரி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட ஆளாக இருக்கலாம். ஆனாலும் நாம் ஒரு பலவீனமான கிறிஸ்தவர்களாக இருப்போமானால் வீழ்ச்சி அடைவோம். இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் சுக்குநூறாக இன்னைக்கு 2000 பிரிவுகளாக பிரிந்து மதங்களாக அது மாறிவிட்டதுக்கு என்ன காரணம்? அவங்க கையிலையும் பைபிள் இருக்கு, அவங்களும் தீர்க்கதரிசனம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பரிசுத்தாவில தினமும் அபிஷேகம் வேற பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சத்தியம் விளங்கலையே. என்ன காரணம்? வசனத்தை நாம் அறிந்திருந்தால் மட்டும் போதாது, அதற்காக நாம் வாழ வேண்டும். அந்த வசனத்தை உரிமை கோர வேண்டும். அதற்காக நாம் சாகர மக்களாக மாற வேண்டும். எனக்கு வசனம் தெரிகிறது என்று சொல்லி தவறான வாழ்க்கை செய்கிறவரும், வசனம் தெரிகிறது என்று சொல்லி தவறான சபையில் இருக்கிறவர்களும், வசனம் தெரிகிறது என்று கள்ள தீர்க்கதரிசியின் பின்னால் செல்கிறவர்களும் மோட்சம் செல்ல முடியாது. 4ஆம் வசனம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, முதல் லைன் கவனிங்க, நீங்கள் சாகவே சாவதில்லை. தேவன் என்ன சொன்னாரோ அதை மாற்றி 100% அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறோம். சாகவே சாவீர்கள், நீங்கள் சாகவே மாட்டீர்கள்.
இதனால தான் சொல்கிறேன், பைபிள் படி நடக்கிறவங்களுக்கும் பைபிள் படி நடக்காதவங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. இது ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு காம்ப்ரமைசிங் ரிலிஜன் நமக்கு கிடையாது. இதுவும் செய்யலாம், அதுவும் செய்யலாம். தெளித்தும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளலாம், முழுகியும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளலாம். எந்த சபையில் இருந்தாலும் மோட்சம் போகலாம். தேவன் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்குறாரு. நம்ம எப்படி நடக்கிறோன்றதெல்லாம் தேவையில்லாத விஷயம். எப்படி வேணாலும் நான் இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மகா நல்லவர்களும் கூட உலகத்தில் எந்த மதத்தில் இருந்தாலும் அவர்கள் மோட்சம் போவாங்க. இப்படி நம்ம போதிக்கிறதா இருந்தால், இப்படி ஒரு காம்ப்ரமைஸ் சொல்கிறதா இருந்தால் இந்த பைபிள் நமக்கு தேவையில்லை. இந்த பைபிளில் சொல்லப்பட்ட தேவன் நமக்கு தேவையில்லாதவராக இருப்பார். பைபிள் ஒரு சட்ட புத்தகத்தை போல இருக்கு. செய்தால் வாழ்வீர்கள், செய்யாவிட்டால் சாவீர்கள். நீங்கள் செய்யாவிட்டால் என்ன நடக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். சாத்தான் சொன்னா நீங்கள் சாவதே இல்லை. 5ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் ஒன்று. ஏதோ அவங்க குருடர் மாதிரி இருக்கிற மாதிரி, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் 2வது விஷயம். இப்போது ஏதோ அவன் பிசாசு மாதிரி இருக்கிற மாதிரி, அவன் ஏற்கனவே தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ரூபத்திலையும் ஆதாம் ஏவாள் இருக்காங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் இப்போ தேவன் மாதிரியே இல்லை, நீங்கள் வேற மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டான். ஆக இந்த 2 கருத்துக்கள் தான் ஏவாளை சாத்தானின் காலில் விழ செய்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை கண் திறந்து படித்தாலும் ஆத்மாவில் குருடர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வசனம் சொல்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் கூட இன்னும் நம்ம அடிமையாக காலகாலமாக இப்படியே தான் நான் போகிறேன், இதே இடுகாட்டில் தான் என்னை வைக்க போகிறாங்க, இதே மாதிரி நான் இருந்துக்கிட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி, ஐயா பெரியவரே, நீங்களும் உங்கள் பிள்ளையும் அவருடைய பிள்ளையும், அதாவது உங்கள் பேரனும், இப்படி நீங்கள் 10 தலைமுறையை நீங்கள் கழிச்சிருந்தாலும் அது உங்களோட ஆசீர்வாதமாக இருக்க போகிறது இல்லை, அது உங்களோடு வரப்போகிறது இல்லை. ஐ எம் a 10 generation Christian, ஐ நோ த பைபிள் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் போதிக்கப்படுகிற ஒரு போதனையை நம்புறதா இருந்தால், நீங்கள் கர்த்தர் கட்டளையிட்டு தொடக்கூடாது, எடுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த காரியத்தை பாவத்தின் மூலமாய் செய்கிறவளாய் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நமக்கு தண்டனை உண்டு. 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இது ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். முதல்ல தேவன் கொடுத்த அந்த ஒரே கட்டளை, ஒன் லா, அதை கீழ்ப்படியாமைக்கு கொண்டு வந்தது ஏவாள். இந்த ஏவாள் அந்த கனியை புசித்த போது தன்னுடைய கணவனையும் தன்னுடைய சரீரத்தின் வழியாக கவர்ந்து விட்டாள். ஏன்னா ஆதாமனுடைய சரீரம் போல தான் ஏவாளுடைய சரீரமும் இருக்கு. அவனுடைய எலும்புகளிலிருந்து தான் இவன் உருவாக்கப்பட்டவள். ஆகவே ஆதாமும் கூட ஏவாளினுடைய சரீரத்தை நிராகரிக்க முடியாமல் அவள் உண்டு மகிழ்ந்த அந்த கனியின் பகுதியை அவனும் வாங்கி சாப்பிட்டு, ஆக இவ்விதமாக தேவன் உண்டாக்கிய அந்த ஒன் லாவை ஒன் டிசொபீடியன்ஸாக மாற்றிக்கிட்டான். ஒரு தேவனுடைய சட்டத்தை ஒரு கீழ்ப்படியாமையாக மாற்றிக்கொண்டான். இது நிமித்தம் ஆதாம் ஏவாள் பாவம் செய்து ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் ஆத்துமாவிலே மரித்தார்கள். மரித்த இந்த ஆத்துமாவின் சரீரத்தை தேவன் ஏதேனுக்கு வெளியே துரத்தி விட்டார் என்றுதான் இந்த ஆதியாகமும் 3ஆம் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து படிக்கிறோம். மிக முக்கியமாக ஆதாம் ஏவாள் சாத்தான் ஆகிய இந்த மூவருக்கும் தேவன் கொடுத்த தண்டனையை குறித்து இந்த 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கலாம். முதலாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடுக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய்.
முதல்ல இந்த வசனத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், சபிக்கப்பட்டிருப்பாய். அதை கவனிச்சிங்களா? ஆக முதல்ல தேவன் மனுஷனை ஆசீர்வாதத்துக்குள்ள வச்சாரு, பூமியை ஆசீர்வதித்தாரு, பூமியில் உள்ள எல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. இப்போ மனிதனுக்கு பாவத்தை கொண்டு வந்த, கீழ்ப்படியாமையை போதித்த சாத்தானுக்கு தேவன் கூறிய முதல் வார்த்தை பாருங்க, சாபம். ஆசீர்வாதத்துக்கு எதிரடியான வார்த்தை சாபம். இன்றைய நம்முடைய வாழ்க்கையில இந்த சாபத்தை பற்றிய விஷயங்கள் நமக்கு சரியா தெரியல. அதனால தான் சாபம் நம்ம மேல இருக்குதுன்னு தெரியாம ஆசீர்வாதத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கு கிடைக்கிறது இல்லை. அடுத்தது, ஸ்திரீக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. அது 16ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், ஆகையால் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். இந்த இடத்துல இந்த ஆண்டு கொள்வான் என்ற வார்த்தை தான் இன்றைய காலகட்டம் வரைக்கும் புருஷன் மனைவியை ஆள வேண்டும். இந்த ஆளுதல் என்பது ரூல் ஓவர், தலைமை ஏற்று வழி நடத்துவது. புருஷன் தலையா இருக்கிறான் என்று இதனால் தான் இந்த அர்த்தம் கொள்கிறது. வேதாகமும் இதை குறித்து தான் நமக்கு போதிக்கிறது. இன்றைய மாறி வருகிற இந்த விஞ்ஞான உலகத்தில், இந்த முன்னேற்றம் நிறைந்த உலகத்தில், இந்த ஐடி உலகத்தில் நீயும் நானும் ஒன்றுன்னு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எவ்வளோ பெரிய பாடலை பாடினாலும், எவ்வளோ பெரிய புத்தகத்தில் எழுதி அதை படித்தாலும், தேவனுடைய வார்த்தை ஆண் குடும்ப தலைவனாகவும் பெண் கீழ் அவனுக்கு வாழக்கூடியவளாகவும் முழுமையாக தன்னை அவள் ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியதாகவும் வேதாகம் போதிக்கிறது. மேன் இஸ் தி ஹெட் ஆஃப் த ஹவுஸ். மனிதன் அவனுடைய குடும்பத்தின் தலையாயிருக்கிறான். புருஷன் மனைவிக்கு தலையாயிருந்து அவளை ஆண்டு கொள்கிறான். வேதாகமும் அப்படித்தான் போதிக்கிறது. அடுத்து ஆதாமுக்கு என்ன தண்டனை நாம் பார்ப்போம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடுக்கும் நாளளவும் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். கவனிங்கள், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். ஆக ஆதாம் ஏவாளுக்கு தண்டனை என்ன என்று பார்த்தோம். அதாவது முதல் வலி, முதல் வியாதி, முதல் வருத்தம் பிள்ளை பேற்றினால் வந்ததாம். ஏவாள் பிள்ளை பெறும்போது அன்னைக்கு தான் முதல் முறையாக மரண வலினா என்னன்னு அவள் தெரிஞ்சுக்க போறா. இந்த மரண வலியை தான் பிற்காலத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வலிகளாக மாறுது. இன்னைக்கு மனிதனுக்கு வருகிற எல்லா நோயும் நொடியும் எல்லா கொடுமைகளும் அந்த முதல் மனுஷனிடத்திலிருந்து மனிதனுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய பாவத்தை நாம் சுமப்பதில்லை, ஆனால் பாவத்து நிமித்தம் விளைந்த அவனுடைய தீமையாகிய சரீர உடலில் நாம் பிறக்கிறதுனால நாமும் வலியும் வேதனையும் வியாதியும் எல்லா விதமான தீமையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆதாமை தேவன் சொல்கிறார், உன்னுடைய நெற்றியின் வேர்வையினாலே உன் ஆகாரத்தை நீ சாப்பிட வேண்டி வரும். பூமியும் நீ நினைக்கிற மாதிரி ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்காது. நீ அதை பண்படுத்தி எவ்வளோதான் உழுது என்ன செஞ்சாலும் அது முள்ளையும் குறுக்கையும் உனக்கு உண்டாக்கும். நீ வேதனையோடு சாப்பிட வேண்டியிருக்கும். அது மாத்திரம் இல்லை, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற அந்த மண் உடலானது மண்ணுக்கு திரும்பி விடும். இப்பொழுது நீ ஆத்மாவிலே செத்திருக்கிறாய், கொஞ்ச நாளுக்கு பிறகு நீ சரீரத்தில் சாக போகிறாய், அப்பொழுது நீ மண்ணோடு மண்ணாகி விடுவாய். மிக தெளிவாக சொல்லிட்டார். ஆக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆசீர்வாதமாயிருந்த மனுக்குலம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வரும்போது சாபத்துக்குரியதாக மாறுகிறது. ஆனாலும் அன்புள்ள தேவன் இந்த முதல் மனிதனுக்கும் இந்த முதல் மனுஷிக்கும் நன்மை செய்யும் பொருட்டு எதிர்காலத்தில் எல்லா மனுஷரையும் ரட்சிக்கத்தக்கதாக ஒரு இரட்சகரை அனுப்புவதான ஒரு செய்தியை இந்த 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்க முடியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்
பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நக்குவாய் என்றார். இந்த வசனம் ஸ்திரீயின் வித்து, அதாவது எல்லா மனிதர்களும் ஆணின் வித்தின் மூலமாய் பிறக்கிறார்கள். ஆண் வித்து கொடுத்தால் அதை ஸ்திரீயானவள் அவளுடைய கர்ப்பத்திலே காப்பாற்றி பிள்ளையை அவள் பெற்றுத் தருவாள். பிள்ளையை பெறும்படியான ஒரு சக்தி ஸ்திரீயினுடைய உடலில் இல்லை. பிள்ளையை கொடுக்கும்படியான ஆற்றல் ஆணின் உடலில் இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், மனுகுலத்தை ரட்சிப்பதற்காகவும் சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்காகவும் வரப்போகிற ஒருவர், உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை மீட்கப் போகிற ஒருவர் ஆண் துணை இல்லாமல் ஸ்திரீயின் வித்தாக வரப்போகிறார் என்று சொன்னார். பைபிள் இருக்கிற முதல் தீர்க்க தரிசனம் இதுதான். இந்த தீர்க்க தரிசனத்தை தேவனே கூறியிருக்கிறார். இது ஏதேனிலே சொல்லப்பட்டது. அதுபோல காலங்கள் நிறைவேறும் போது இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக பிறந்தார். கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஸ்திரீயின் வித்து வழியாக உண்டானது. அதனால்தான் மரியாள் புருஷரை அறியாதவளாய் இருந்தும் பரிசுத்த ஆவி அவள் மீது நிழலிட்டதினாலே அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். ஆகவே இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்து என்று அழைக்கப்படுகிறார். நண்பர்களே, நாளை இதனுடைய தொடர்ச்சியை நாம் கேட்போம். ஆவலோடு காத்திருங்கள். இந்த செய்தியை குறித்து மற்றவரிடத்தில் பேசுங்கள். மனிதன் ஏன் ஆசீர்வாதத்திலிருந்து சாபத்துக்குள் வந்து சேர்ந்தான் என்பதை மற்றவர்களோடு பேசும்படி உங்களை அன்போடு அழைத்து இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். நாளை சந்திப்போம், ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, ஆதாமும் ஏவாளும் ஒரே சரீரமாக உண்டாக்கப்பட்டிருந்தும் ஆண்டவரே கீழ்ப்படியாமையினாலே, தந்திரமுள்ள பிசாசனுடைய வார்த்தையினாலே அவர்கள் எவ்விதமாய் மோசம் போனார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல எங்களுடைய மனது ஆண்டவரே அந்த வலு சர்மம் அவர்களை ஏமாற்றியது போல கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று நாங்கள் விலகி போகாதபடிக்கு உமது வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டறலும். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர நேயர்களுக்கு காலை வாழ்த்துக்கள். நேயர்களே, திருமறைக்கு திரும்புவோம் என்ற இந்த நிகழ்ச்சி சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. இன்று 4வது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வேதாகம அதிகாரங்களுக்குள்ள ஒரு துக்கமான அதிகாரம் என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் அற்புதமாக படைக்கப்பட்ட மனிதனும் மனுஷியும் ஒரே ஒரு பாவம் செய்ததினாலே அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். அவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக பாவம் உலகத்துக்குள் பிரவேசித்தது. இந்த நாளிலே இதை பற்றி தான் இந்த செய்தியாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பாருங்கள். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சாத்தான், ஏவாள், ஆதாம் மற்றும் பூமியின் மேலே வந்த சாபங்கள் என்னென்ன? கேள்வி மீண்டும் சொல்கிறேன். ஒரு பெரிய கேள்வி இது. முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள். படித்து புரிந்து கொண்டு சரியான பதிலை எழுதுங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சாத்தான், ஏவாள், ஆதாம் மற்றும் பூமியின் மேல் வந்த சாபங்கள் என்னென்ன? விரைவாக பதில் எழுதுங்கள். சரியான பதிலுக்கு நல்ல பரிசு காத்திருக்கிறது. முழுமையான முகவரியை நீங்கள் எழுதினால் நலமாயிருக்கும். பின்கோடு குறிப்பிட தவறாதிருங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இந்த நாள் முழுவதும் இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.